ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா ட்ராமாக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்ப ட்ராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோவை தான் கட்டுறாங்க. இவனோட பேரு யுவான். அந்த ஊர்ல உள்ள பிரின்ஸ் இவன். இப்ப இவனை கொலை பண்றதுக்காக நிறைய ஆளுங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்க. அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க இவனை பத்தின நியூஸ் தான் டிவில போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊரோட பிரின்ஸ காணோம், அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10 மில்லியன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல பட்லரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் காஸ்ட்லியான வாட்டர் கேனை தூக்கி இவகிட்ட போட்டு போறான். அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு, இந்த வாட்டர் கேன் கிடைக்கணும்னு தானே நான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு இருந்தேன், இதோட ஒர்த்து மட்டும் 10,000 ரூபாய் இருக்குன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்டர் கேன் பொறக்கிறதுக்காக போயிடுறா. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோடா இருக்க வாட்டர் கேன் எல்லாம் பொறுக்கி அதை எடைக்கு போட்டு அந்த காசை எடுத்துதான் இவ வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இப்படி நைட்ல வாட்டர் கேன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ மேலே இடிக்க, அவனை பாத்தீங்கன்னா நிறைய காயத்தோட கீழே விழுந்து கிடந்து என்னை காப்பாத்துன்னு சொன்ன பக்கம் மயக்கம் போட்டுட. அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிடுறான். ஐயோ, என்கிட்ட காசே இல்லையே, இவனை ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியாது, என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபாய் தான் இருக்கு, என்ன பண்ணி தலையுது, சட்டுக்க வீட்டுக்கு கூட்டு போயிட வேண்டியது தானே. இவன் மூட்டையை ஓரமா வச்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின்ட்ட ஒரு ஆளு வாட்டர் கேன் கொடுத்தானே அந்த ஆளுதான் கட்டுறாங்க. அந்த ஆளு ஹீரோவோட மாமா. சொத்துக்காக நம்ம ஹீரோவை போட்டுத்தல பாக்குறாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்க, எனக்கு அவன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா என்னோட ஆளுங்க ஹீரோவை கூட்டு போயிருப்பா இல்லையா, அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு இவன் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் என்ன கட்டாங்க. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட சட்டையெல்லாம் கழட்டி அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. என்னவன் எந்திரிக்கவே இல்ல, மூஞ்சில ஒரே ரத்த காயமா இருந்தனால ஃபேஸ் தெரியல, பயபுல ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படின்னு இவன் ஹீரோவை டச் பண்ணி பார்த்துட்டு, அப்பா என்ன ஸ்ட்ராங்கா இருக்கான், கண்ணை முழிச்சு பாக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் டச் பண்ணி பாக்கலான்னு இவன் அங்கிட்ட இங்கிட்ட டச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சிட்டு, யாரடி நீ, எதுக்காக என்ன கூட்டு வந்தேன்னு சொல்ல. ஐயோ, உசுரை காப்பாத்தினதே நான் தான், என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் உசுரை காப்பாத்தினியா இல்ல என்ன போட்டு தலை வந்தியா, என்ன பர்பஸ்க்காக என்ன கூட்டு வந்து எனக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை இடிச்சதே நான் தான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்னு சொல்ல. இவனை பாத்தீங்கன்னா என்கிட்ட பொய் சொல்றது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன் கழுத்தை எங்கேயும் அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு நியூஸ்ல இவனை பத்தின விஷயம் தான் சொல்றாங்க. போஷன் ஹோட்டல் பக்கத்துல யாரோ 2 பேர் இறந்து கிடந்ததா நியூஸ்ல சொல்றாங்க. அதை பார்த்தோம்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா இவங்கதான் ஒண்ணு துரத்திட்டு வந்தாங்க. அப்படி துரத்திட்டு வரும்போதுதான் வண்டியை தாறுமாறா ஓட்டி ஓ மேல விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எனக்கு ஒண்ணும் புரியல, இவங்க எப்படி செத்து போனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உசுரோட பார்த்தேன், அதுக்குள்ள செத்து போயிட்டாங்களே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாராவது போட்டு தள்ளி இருக்கணும், ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சேன்னு சொல்ல. உண்மையாவா சொல்ற, இந்த நாட்டுல வர வர என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு உனக்கு மருந்து போடுறதுக்காக 38 ரூபாய் மெடிக்கலுக்கு காசு கொடுத்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த காசு திரும்ப கொடுன்னு சொல்ல. இவ இப்படி கேட்டவன ஹீரோ பாத்தீங்கன்னா 38 ரூபாலாம் ஒரு காசாடி அப்படின்னு அவன் அவனோட போன் எடுக்க. பார்த்தா அவனோட போன் உடஞ்சு போயிருச்சு போல. அது பார்த்தவனே என்ன பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல, என் போன் உடஞ்சு போயிருக்கு, சரியானதுக்கு அப்புறம் உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ வீட்டு கதவை யாரோ ஓபன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒளிய வச்சிட்டு இருக்க. யாருன்னு பார்த்தா இவளோட அத்தை தான். உன்னோட லவ்வரையே பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டான்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்ப, நல்லா தெரியுமா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்தேன், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறாங்க, அதனால அவங்கள பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு ஏத்த மாப்பிளையா பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த வேலையெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே இவங்கள பாத்தீங்கன்னா உனக்காக நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு சொல்ல. இவளுக்கு லாஸ்ட் டைம் நடந்ததுதான் ஞாபகம் வருது. லாஸ்ட் டைம் இவங்க அத்தை இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு ஒரு குண்டனை கூட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டு பாட்டி தான் வராங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு எந்த பிரச்சனாலும் பாட்டி தான் வந்து காப்பாத்துவாங்க. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா உன்னை யாரடி வீட்டுக்குள்ள விட்டது விளங்காதவளே, எப்ப பார்த்தாலும் அவன் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குற, போன தடவை இப்படிதான் மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு குண்டு பையில கூட்டு வந்து அவ தலையில கட்ட பார்த்த, இப்ப மறுபடியும் வந்துட்டியாங்க. இவங்க கையில தொடப்பத்தை வச்சு ஆன்டியோ 2 வாங்குவாங்க. அவங்க பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, பாட்டி எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன், எதுவா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு போக. அதை பார்த்தாலும் இவ்வளவு பாத்தீங்கன்னா என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது பாட்டி மட்டும்தான், எனக்குன்னு இந்த ஊர்ல யாருமே கிடையாது, பாட்டிக்கும் வயசாயிட்டு இருக்கு, எத்தனை நாள் என் கூட இருப்பாங்கன்னு தெரியலையேன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாதான் அத்தை கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், உடனே ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு துணிய எடுத்து அவன் மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு இருக்க, "உன் கையில என்ன வச்சுட்டு இருக்கன்னு?" இவன் கேட்கிறான். "கர்ச்சீஃப் வச்சு மூஞ்சி துடைக்கிறேன்னு" இவன் சொல்ல, "அது கர்ச்சீஃப் இல்லடா லூசு. அது என்னோட இன்னர் குடுத்ததலன்னு." இவ புடுங்கி வச்சுட்டு இருக்க, ஹீரோ திரு திருன்னு முழிக்கிறான். "சாரிப்பா, இருட்டுல கண்ணு தெரியாம எடுத்துட்டேன். நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத. உனக்கு தர வேண்டிய காச சீக்கிரமே நான் குடுத்துடுறேன்னு" சொல்ல, அத பார்த்தவுனே இவள பாத்தீங்கன்னா, "காசெல்லாம் ஒண்ணும் தர வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் பாய் ஃப்ரெண்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி கேட்டவுனே அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு உண்மையாவே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கிளப்புக்கு போ. அங்க நெறைய பசங்க இருப்பாங்க. உன்னோட ஆசைய நிறைவேத்த அவங்க தான் சரியா இருப்பாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப இவன் இப்படி வெளிய வந்துட்டு இருக்க, ரோட்ல நின்னு 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. "ஏய்! இந்த ஊரோட பிரின்ஸ் காணாம போயிட்டாராம். அவர கண்டுபிடிச்சு குடுத்தா 10,000,000 தர்றதா சொல்லியிருக்காங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் அவன புடிச்சிடணும்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட முகத்த மறைச்சுக்கிட்டே, "ஐய்யய்யோ! எல்லாருக்கும் இப்படி ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுத்துட்டாங்களா? எப்படியாவது தப்பிச்சாகணும்னு" அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட வாடகைக்கு கூப்பிட்டா கண்டிப்பா அவன் சும்மா வரமாட்டான். காசு குடுத்தா தானே வருவாங்க. என்கிட்ட சுத்தமா காசும் இல்ல. நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லன்னு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. அவங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டியோட ஃபோட்டோவும், அவங்க அப்பாவோட ஃபோட்டோவோ குடுத்திருப்பாரு. இவங்க தாம்மா என்னோட அம்மா, உன்னோட பாட்டி. நான் ஒரு வேளை உன்ன விட்டு போயிட்டேன்னா, உன் பாட்டி கிட்ட போயிரு. அவங்க உன்ன நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவ குடுக்க, அதுல அவங்க பாட்டியோட ஃபோட்டோ சரியாவே இருந்திருக்காது. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்குன்னு யாருமே இல்ல. யாருகிட்ட போய் நான் காசு கேட்கிறதுன்னு இவ புலம்பிட்டு இருக்க, அவன் வீட்டு கதவ ஹீரோ தான் தட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வெளியில யாராவது இவன கண்டுபிடிச்சுருவாங்களோ அப்படின்ற பயத்துல, மறுபடியும் ஹீரோ உள்ள வந்துட்டு, "உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க எனக்கு சம்மதம்னு சொல்ல, என்ன திடீர்னு உன் மனச மாத்திக்கிட்டேன்னு" இவ கேட்கிறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதான். நான் பார்க்க நல்லா தானே இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லல்ல. 1 மாசத்துக்கு நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "சரிப்பா, உன்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். ஆனா நீ இந்த வீட்ல தான் தங்க போறன்றப்ப, இந்த வீடு ரொம்ப சின்னது. இன்னொரு பெட் கூட கிடையாது. உன்னை எங்க தங்க வைக்கிறதுன்னு" இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவ தூக்கி பாத்டப்ல உட்கார வச்சுடுறா. "இனிமே இந்த இடத்துல தான் நீ படுத்து தூங்கணும். ஏன்னா ஒரு பெட் தான் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா படுக்க முடியாதுல்ல. நீ அங்கேயே படுத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு இங்க எப்படி படுக்கணும்னு நல்லா தெரியும். நீ வாய மூடிட்டு கம்முனு படுத்து தூங்குடின்னு" சொல்ல, இவளும் சரின்னு படுத்து தூங்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாத்டப்ல சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப இவன பாத்தீங்கன்னா, பேசாட்டுக்கு நம்ம ஆளுங்களுக்கு கால் பண்ணிட வேண்டியது தானே. இவன் ஃபோன் எடுத்து பாத்துட்டு இருக்க. பார்த்தா அவனோட ஃபோன் தான் உடைஞ்சு போயிருக்கு இல்லையா? இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை இப்ப நான் ஃபோன் பண்ணி இங்க தான் இருக்கேன்னு சொன்னா, என்ன போட்டு தள்ளுறவங்களுக்கு வசதியா போயிரும். என்ன போட்டு தள்ள பார்க்குறது என் அங்கிளோட வேலை தான். இப்போதைக்கு நான் எங்க இருக்கேன்றத சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் என் அங்கிளோட உண்மையான முகம் வெளிய வரும். நாளைக்கு காலையில இந்த பொண்ணோட ஃபோன வாங்கி அசிஸ்டன்ட்ட பேசிற வேண்டியது தானே. ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு அவங்க அங்கிள தான் காட்டுறாங்க. அவங்க அங்கிளோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "சார் அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா பிரின்ஸ கண்டுபிடிக்க முடியலன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்தோனே அவன பார்த்தீங்கன்னா, அவனோட காத புடிச்சு திருவிட்டு, "ஒரு சின்ன பையல உங்களால கண்டுபிடிக்க முடியலையாடா? அவன கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தன பேரா? சீக்கிரம் அவன கண்டுபிடிச்சு கூட்டு வர வழிய பாருங்கன்னு" இந்த ஆள திட்டி விட, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க வேலை பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? இந்த ஊரோட பிரின்ஸ் காணாம போயிட்டாராம். அவர கண்டுபிடிச்சு குடுத்தா 10,000,000 தருவாங்களான்னு" சொல்ல, "என்னது 10,000,000 ஒருவேளை அந்த காசு எனக்கு கிடைச்சுன்னா, நான் இந்த இடத்துல வேலை பார்க்க வேண்டாம்லன்னு" இவ கேட்க, அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் உங்களோட கசின் தான் வராங்க. அதாவது அவங்க அத்தை பொண்ணு. ஆக்சுவலா அந்த பையன் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா தான் இருந்தான். இவ தான் ஏதேதோ பேசி மயக்கி, இவங்க 2 பேரையும் பிரிச்சு அவன அங்கிட்டு கூட்டு போயிருப்பா. இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "நீ இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறியா? இந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல். விஐபி கெஸ்ட் மட்டும் தான் இங்க வருவாங்க. சரி, சரி. எங்க 2 பேருக்கும் நல்ல ரூமா நீயே கூட்டு போய் காட்டுன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு ரூமுக்கு கூட்டு வரா. இப்ப அங்க வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நைட்டு உன்னால மறக்க முடியாத நைட்டா இருக்கும்னு" சொல்லி பேசிட்டு, இப்பவே ஹீரோயின பார்த்து, "எனக்காக 2 பாக்கெட் ஹெல்மெட் வேணும்னு" சொல்ல, அத பார்த்த உடனே அவன பார்த்தீங்கன்னா, "அதான் ரூம்ல இருக்கும்ல. அப்புறம் ஏன் அவகிட்ட கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுவா இருந்தா என்ன? புதுசா இருந்தா தானே நல்லா இருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி மேடம் கவலைப்படாதீங்க எடுத்துட்டு வரேன்னு" ஹீரோயினே எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப ஹீரோயின் இப்படி குடுத்த உடனே அவள பார்த்தீங்கன்னா, "இந்த ரூம்ல உள்ள டாய்லெட்ல ஃப்ளஷ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம கிளீனாவே இல்ல. நீ போய் கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுன்னு" சொல்ல, "சாரி மேடம் இப்போதைக்கு டாய்லெட் கிளீன் பண்றவங்க யாருமே கிடையாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நான் அவங்கள கிளீன் பண்ண சொல்லல. உன்ன கிளீன் பண்ண சொன்னேன். சீக்கிரம் கிளீன் பண்ணுன்னு" சொல்ல, இவளும் வேற வழி இல்லாம அந்த டாய்லெட்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி கிளீன் பண்ணிட்டு அவளோட கண்ணாடிய எடுக்கலான்னு வர, பார்த்தா அந்த கசின் அவளோட கண்ணாடிய புடிச்சு மிதிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. இப்பவே பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி உனக்கு இத தானே குடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அந்த கண்ணாடிய எடுத்து பார்க்க அது சுக்குநூறா உடைஞ்சு போச்சு.
இப்ப இந்த கண்ணாடிய பார்த்து இவ அழுதுட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. இவ அவங்க அப்பா கூட வாழும்போது கடைசியா அவங்க அப்பா குடுத்த கிஃப்ட் இந்த கண்ணாடி தான். இந்த கண்ணாடிய நீ போட்டுக்கிட்டன்னா, உன்னால இந்த உலகத்த நல்லபடியா பார்க்க முடியுமான்னு சொல்லி கண்ணாடிய குடுத்துருக்க. இவளும் அந்த டிசைன மாத்தாம இப்ப வரைக்கும் அப்படியே வச்சு போட்டுட்டு இருந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "நீ எல்லாம் மனுஷியா? யாருக்கிட்ட என் கண்ணாடிய உடைச்ச? கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து திருடுனது இல்லாம என் கண்ணாடிய உடைச்சிட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி ஓவரா பேசுற? நான் இந்த இடத்துல கிளைண்டா வந்திருக்கேன். அந்த விஷயத்த மறந்துறாதன்னு." அவ ஹீரோயின் கூட சண்டை போட, "உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன்னு." இவ்ள பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பொருள் எடுத்து அவ மூஞ்சில வச்சுட்டு போக, இவ ஊன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு உங்க ஹோட்டல் ரூம்க்கு வெளிய அவங்க அங்கிளோட ஆளுதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கையில வச்சுட்டு ஹீரோவை தேடிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. அதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் எதுக்காக இப்படி கேக்குறானா, இந்த ஹோட்டலும் இவங்களுக்கு சொந்தமானது தானே. ஆக்சுவலா இந்த ஹோட்டல் ஹீரோக்கு சொந்தமானதுதான். அவங்க அங்கிள் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பாத்துக்கிறாங்க. அதனாலதான் இவன் இந்த ஹோட்டல்ல இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட. இவனை பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த பொண்ணு இவ தானே அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்துட்டு அவ பின்னாடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இவ இப்படி சோகமா வந்துட்டு இருக்க. ஹீரோ அவ மூஞ்ச பாக்குறான். கண்ணாடி போடாம பார்க்க சூப்பரா இருக்கலே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, கண்ணாடி போடாம உன் முகம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, பார்த்தா இவ கண்ணெல்லாம் செவந்து போய் அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? யாரு உன்னை புலி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "புலி பண்ணது உண்மைதான். ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு" இவ பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட நேம் பிளேட்டை பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா கோஷம் ஹோட்டல்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, "நீ அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறேன்னு சொல்ல." "ஆமா, ஏன் கேக்குற?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரூமுக்கு வெளியே நிறைய பேர் வர்ற மாதிரி இருக்கு. அது பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, "கத்தி வச்சிருக்கியா? ஒரு ரூம்ல கத்தி இருந்தா கொடுன்னு சொல்ல." எவ்வளவு ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறா. அதாவது இத்தினூண்டு கத்தி. அதை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, "என்னடி கத்தி இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் வீட்டுல இந்த கத்தி தான்ப்பா இருக்கு. அப்ப அதுதானே தர முடியும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. எதுவும் பேசாம டக்குன்னு போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கன்னு சொல்ல, இவ்ளோ ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இவ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். அந்த விஷயம் தெரியாம ஹீரோ அவ கழுத்துல கத்திய வச்சிட்டு இருக்க. "ஐயோ பாஸ், நான் தான். ஏன் யாருன்னு தெரியலையா? என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "யோ நீயா? பேர் சொல்லிட்டு வர மாட்டியான்னு" சொல்ல, "உங்கள பார்க்க போறேன்ற ஆர்வத்துல அப்படியே உள்ள வந்துட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த திருப்பி ஹீரோயின் தான் வரா. இவ "யாரு இவரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னோட தம்பி மாரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்த உடனே மிட் நைட்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு ரூமுக்குள்ள வந்துடுறான். என்னன்னு பார்த்தா அவ வீட்டு கதவை வேற யாரோ தட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள போன உடனே இவ டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் தான் வந்திருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "அவன் உன்கிட்ட இப்படி நடந்துக்குவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன். அவ பண்ணதை மனசுல வச்சுக்காத. நீ என் கூட மறுபடியும் வந்துட்டேன்னு வச்சுக்கயேன், உன் மேல பண்ண கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ண சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாம அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் வர விடாம பாத்துக்குவேன். நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்க, மாசம் 10,000 ரூபாய் தரேன். அதை வச்சுட்டு நீ ஜாலியா இருக்கலாம். இந்த வீட்ல உனக்கு 10,000 ரூபான்றது ரொம்ப அதிகம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏண்டா பொறுக்கி பையல, என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன்னு பார்த்தா என்ன விலைக்கு பேச பாக்குறியா? உன்ன மாதிரி கேவலமானவனை நான் பார்த்ததே இல்ல. ஒழுங்கா போயிடலன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன்னு" சொல்ல, பார்த்தா அந்த சைடு ரூமுக்குள்ள ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. அதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா, "என்னடி உள்ள பசங்களை ஒளிய வச்சிட்டு இருக்க போல, இன்னைக்கு நீ யார ஒளிய வச்சிருக்க நான் பார்த்தே தீருவேன்னு" இவன் உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோவே மூஞ்சில ஓங்கி ஒரு குத்த போட அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்து கிடக்குறான். இவன் இப்படி விழுந்து கிடந்துட்டு இருக்க. இந்த சைடு வீட்டு கதவை மறுபடியும் யாரும் தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பாட்டி தான். இப்ப பாட்டி "என்னம்மா, பசங்க வாய்ஸ் கேட்டுச்சு, யார் உள்ள வந்தது? எவனாவது உன்கிட்ட பிரச்சனை பண்றானான்னு" சொல்லி இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "என்னாச்சு உன் கண்ணுக்கு? உன் கண்ணாடி எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் கண்ணாடியை என் கசின் உடைச்சிட்டான்னு" சொல்ல, அதை பார்த்தவன பாட்டியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. "உங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி தான் கொடுத்துட்டு போனாரு. மனசாட்சி இல்லாதவ, அதை போய் உடைச்சிருக்கா பாரு. அவளா நல்லாவே இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு, "பாட்டி, ரொம்ப தேங்க்யூ பாட்டி. நீங்க என் பக்கத்துல இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. நீங்களும் இல்லைன்னா நான் ரொம்ப கவலைப்படுவேன்னு" சொல்லி இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, "அவ ஏன் அழுகுறா? இந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு" சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் பாட்டி கிட்ட சொல்லு, பாட்டி பாத்துக்குமே" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த, "சரி வாங்க பாட்டி, வெளியே போலான்னு" சொல்லி இவ பாட்டியை கூப்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா, நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய்யு. என்ன வெளிய தேடிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாருக்கும் ஒரு பாடத்த கத்துக் குடுத்தே ஆகணும்னு" சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோயின் வீட்டுக்கு வெளிய அவங்க அங்கிளோட ஆளுங்க ஹீரோவ தேடிட்டு வந்துட்டு இருக்க. அவனுக்கு அவங்க அங்கிள் தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "என்னடா அவன கண்டுபிடிச்சீங்களான்னு" சொல்ல, "அவனோட பாடி கிடைச்சிருச்சு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு" இவன் பொய் சொல்லிட்டு ஹீரோவ தேடிட்டு இருக்க. இந்த ஆள பாத்தீங்கன்னா, "ஒரு வழியா நீ செத்து போயிட்ட. நீ போயிட்டன்னா இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கு இனிமே நான் தான் ராஜா.
இதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் என்னோடது அப்படின்னு அந்த ஆளு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "எங்க உன்னோட ஃப்ரெண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அப்பவே கிளம்பி போயிட்டான். சரி, உன் கண்ணாடிய சரி பண்ண குடுத்துட்டியான்னு சொல்ல, அந்த கண்ணாடி எங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடுத்தது. ரொம்ப பழைய மாடல். அது அவ்ளோ ஈஸியா சரி பண்ண முடியாது. அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆனது. அதனால தான் அத மாத்தாம அப்படியே வச்சிருந்தேன். இப்ப என்ன பண்றது? அதான் உடைஞ்சு போச்சே. சரி விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா, "நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னால கண்டிப்பா அத ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உன்னால எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நீ என்ன கண்ணாடி கடையில வேலை பார்த்துட்டு இருக்க?" "அதெல்லாம் இல்லப்பா. இந்த உலகத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் உன்ன தேடி இங்க வரவே மாட்டான். நீ கவலைப்படாதன்னு" சொல்ல, அவனும் என்ன பண்ண? "ஒருவேளை போட்டுக்கிட்டு தள்ளிட்டியான்னு இவ கேட்டுட்டு இருக்க?" "அதெல்லாம் இல்ல. என் ஃப்ரெண்டு ரொம்ப ப்ரொஃபஷனல். அவன் பார்த்து பண்ணிக்குவான்னு" சொல்ல, என்னடான்னு பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட மயக்க மருந்த வச்சு கடத்திட்டு வந்து குப்பை தொட்டியில போட்டானுங்க. இப்ப அவன் எப்படி குப்பை தொட்டியில இருந்துட்டு இருக்க? அவன எல்லாரும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண, பார்த்தா இவன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கான். ஏன்னா இவனும் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் தான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் நியூஸ் பார்த்துட்டு இருக்க. அவன பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. சென் குடும்பத்தோட மூத்த வாரிசு குப்பத்தொட்டியில கிடக்குறாருன்னு சொல்லி அவன வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவன் சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, சரி விட்டு தள்ளு. இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பாடு குடேன்னு சொல்ல, நேத்து உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அந்த சாப்பாட நீ சாப்பிடலல்ல. அத வேணா இப்ப எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி, இவன் அந்த சாப்பாட எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்க நல்லாதான் இருக்கு. சாப்பாடு நல்லாதான்பா இருக்கு. தயவு செஞ்சு கீழலாம் கொட்டிறாத. இல்லன்னா வேஸ்ட்டா போயிரும்ன்னு சொல்ல, ஏண்டி நேத்து வச்ச சாப்பாட இன்னைக்கு சாப்பிட சொல்ற? இது சாப்பிட்டுட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோ கேட்க, சரி, சரி ரொம்ப பேசாத. நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அவளுக்கு அவ ஹோட்டல்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "மேடம் உங்க மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்தாளே, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காம்பன்சேஷனா பணமும் குடுத்துருக்காங்கன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னால நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? அதுவும் என் கசின் வாபஸ் வாங்குற ஆளே கிடையாது. அவ வந்ததே என்ன வம்பளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, "பூஷன் கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனிப்பா. அவ்ளோ ஈஸியாலாம் எம்ப்ளாயீஸ விட்டு குடுக்க மாட்டாங்க. அதனால தான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்ல, ரொம்ப சந்தோஷம். எப்படியோ எனக்கு போனஸ் வேற கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் முகூர்த்தம் தான்னு சொல்லி, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகிறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி இருக்க, அவளுக்கு போனஸ் ரூ. 1000 குடுத்துருக்காங்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல. எனக்கு ரூ. 1000 போனஸ் வந்திருக்கு. அப்பா நீங்க நினைச்ச மாரி நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த ரூ. 1000 வச்சு என்னால என்னென்னமோ வாங்க முடியும்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 பணத்துக்காக இவ்ளோ சந்தோஷப்படுறா. இவ்ளோ சின்ன பணத்த வச்சுட்டு சந்தோஷமா வாழ முடியுமான்னு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "வா 2 பேரும் ஷாப்பிங் போலாம். உனக்கு ட்ரெஸ் வாங்கலாம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வாங்கலாம்ன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அங்கிள தான் காட்டுறாங்க. அவனோட ஆளுங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து, "சார் ஒரு பாடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவரோட கையில போட்டிருக்க வாட்ச் நம்ம பிரின்ஸோட வாட்ச் தான். அவரு இறந்து போயிட்டாரு, உயிரோட இல்லன்னு" சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட குடுக்க, அத பார்த்தோம்னா அவங்க அங்கிள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நமக்கு தலைவலியா இருந்த அந்த பிரின்ஸும் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு தான். அத அடையறதுக்கான வழிய பார்க்கலான்னு" இந்த ஆளு பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்றதுக்காக ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல உள்ள 2 பசங்கள பார்த்தீங்கன்னா, "ஏய் இந்த ஊரோட பிரின்ஸுக்கு ஏதோ ஆயிப்போச்சாம். எவ்ளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பாரேன்னு" அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, ச்சே அவன கண்டுபிடிச்சு குடுத்து 10 மில்லியன் வாங்கலாம்னு இருந்தேன். எல்லாம் கனவா போச்சு அப்படின்ற மாரி இவ புலம்பிட்டு, என்ன பண்றது? பணம் இருந்தா அவனால சந்தோஷமா இருக்க முடியல பாரு. சில நேரத்துல நம்ம கூட இருக்கிற உறவ விட இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட அப்பா தான் ஞாபகம் வராரு. அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ஹீரோ கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவளும் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு என்னோட ஃபோன சரி பண்ணணும். வா போலான்னு" 2 பேரும் வந்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசு குடுத்து, "எங்க பாரு சட்டை பனியன் வாங்குனேன்னா, அவரு என்ன ரேட் சொல்றாரோ அத விட பாதி ரேட்டுக்கு கேளு. அப்பதான் நமக்கு லாபம்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் உங்க ஆன்டி ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஆன்டி பார்த்தீங்கன்னா, யாருக்கோ கால் பண்ணி, "உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கேனே, அந்த பொண்ண பார்க்க இப்ப வரீங்களா? அவ ஃப்ரீயா தான் இருக்கா. வந்தீங்கன்னா நேர்ல பார்த்துட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் சரின்னு சொல்றாரு. இவங்க காசுக்காக ஹீரோயின கல்யாணம்ன்ற பேர்ல விக்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு வந்து சமைக்கலான்னு சமைச்சுட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு அவங்க அத்தை தான் வராங்க. இப்ப அவங்க அத்தை வந்து, "ஏங்க பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்க வேண்டியது என் பொறுப்பு. உனக்காக நல்ல பையன பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் நெறைய வரதட்சணை தரேன்னு சொல்லியிருக்கான். அவன நீ கட்டிக்கன்னு" சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு இவ சொல்றா.
அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அவர நான் ஆல்ரெடி நீ இன்வைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கதவ ஓப்பன் பண்ண, பார்த்தா ஒரு வயசான ஆள் தான் வந்து நிக்கிறான். இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோன சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோன ஆன் பண்ணி பார்க்க, பார்த்தா அவங்க அங்கிள் தான் பிரஸ்காரங்க முன்னாடி பேசிட்டு இருக்காரு. இந்த ஊரோட பிரின்ஸ் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் மொத்த சார்ஜும் நான் தான் ஏத்துக்க போறேன்னு சொல்லி பேச, அத பார்த்தவொன்னே இவன பார்த்தீங்கன்னா, என்ன போட்டு தள்ள பார்த்தது உன் வேல தானே! உன்ன என்ன பண்ண போற பாரு அப்படின்ற மாரி வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஆன்டி பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லபடியா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, அந்த ஆள பார்த்தா வயசானவர் மாரி இருக்கு. இதுக்கு எனக்கு மாப்பிள பார்த்தீங்க, உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்க வேண்டியதுதானேன்னு சொல்ல, என் பொண்ணு தான் ஆல்ரெடி உன் பாய் ஃப்ரெண்ட லவ் பண்றாளே! அப்படி இருக்கிறப்ப நான் உனக்கு தாம்மா மாப்பிள பார்க்கணும்னு இவங்க நல்லவங்க மாரி பேசிட்டு இருக்க, அந்த ஆள பார்த்தீங்கன்னா, உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது என்ன விடுங்கன்னு சொல்லி இவ போக பார்க்க, அவங்க 2 பேரும் ஹீரோயின பிடிச்சு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அத பார்த்தவொன்னே இவள பார்த்தீங்கன்னா, ஆன்டிய கடிச்சு விட்டுட்டு கத்தி எடுத்து கையில வச்சுட்டு இருக்கா. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா போட்டு தள்ளிருவேன். ஒழுங்கா தள்ளி போங்கடா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உயிரோட இருக்க விஷயம் இப்போதைக்கு அங்கிளுக்கு தெரிய வேணாம். எப்ப தெரியணும்ன்றத நான் முடிவு பண்றேன்னு ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க, இந்த சைடு இவங்க எல்லாரும் ஹீரோயின போட்டு புலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ரோஷினியோட வாய்ஸ் இப்படி கேக்குதேன்னு வேகமா ஓடி வந்து உள்ள பார்க்க, பார்த்தா நம்மால 2 பேரையும் போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கா. என்னைய பிளாக்மெயில் பண்றீங்க? உங்கள சும்மா விட மாட்டேன்னு அவங்க 2 பேரையும் அடிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, "யார்யா நீ? நீ பாட்டுக்கு உள்ள வந்திருக்கன்னு" சொல்ல, "நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு. எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தோம்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, "அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரியாத்தனமா இப்படி பண்ணிட்டேன்னு" சொல்ல, "எனக்கு தெரியாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி தான் சொன்னேன். இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன தேடி வரவே வராதீங்கன்னு" சொல்லி இவ்ள பார்த்தீங்கன்னா, உங்க அத்தைக்கு ஒரு அறைய போட, அத பார்த்தோம்னா அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நீ எனக்கு அத்தையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தொரத்தி விட, அவங்களும் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கூட உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கான். "நீ ஏன் தனியாவே இருக்க? உனக்கு அம்மா, அப்பான்னு யாரும் கிடையாதான்னு" சொல்ல, "எங்க அம்மா ஓடி போயிட்டாங்க. எங்க அம்மா ஓடி போனதுலேருந்து எங்க அப்பா யார்கிட்டயுமே பேசுறதில்ல. அவங்க ஓடி போன சோகத்துல எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்தே தனியா தான் வளர்ந்துட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டு பாட்டி தான் எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மத்தபடி எனக்குன்னு யாரும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்த உடனே ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா எந்திரிச்சு அவளோட கைய எடுத்து ஹீரோவோட வயித்துல வச்சுட்டு, "உன்ன சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என் கூட இருக்கிறதுல உனக்கு விருப்பமான்னு" கேட்க, "நீ எதுக்காக கைய இங்க வச்ச? உன் பாடிய நான் டச் பண்ணி பார்க்கலாமான்னு" இவன் அங்கிட்டு இங்கிட்டு டச் பண்ணிட்டு இருக்க, "அதெல்லாம் ஒண்ணும் டச் பண்ணக்கூடாதுன்னு" ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்க, ஹீரோவோட காயத்த பாக்குறா. பார்த்தா அவனுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, டக்குன்னு ஹீரோவோட சட்டைய புடிச்சிட்டு இருக்க, "அடியே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு" இவன் கேட்க, "அங்க பாரு உனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வா போலான்னு" சொல்லி இவன் ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறா. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட காயத்துக்கு மருந்து வச்சுட்டு கட்டு போட்டு விட, இவளுக்கு வாட்டமாவே இல்ல. அத பார்த்த உடனே இவ டக்குன்னு ஹீரோ மேல ஏறி அந்த பக்கம் கால போட்டுட்டு இருக்க, அவ பண்றத பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. "ஏண்டி இந்த மாரி போஸ்லடி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கன்னு" சொல்ல, "வேணா உன்ன சுத்தி சுத்தி கட்டணுமே, எப்படி என்னால கட்ட முடியும்? எப்படி உட்கார்ந்து தான் கட்ட முடியும். அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு கட்டி விட்டுட்டு இருக்க, பார்த்தா ஹீரோ கால லைட்டா தூக்கிடுறான். இவன் இப்படி தூக்குன உடனே இவ ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு போக, பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி இவங்கள பார்த்த உடனே, "2 பேரும் என்ன பண்ணி தொலைறீங்க? அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். ஒழுங்கா எந்திரிச்சு வாங்க" அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு பாட்டிய பார்க்க போறாங்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஏண்டி யாருடி இந்த பையன்? இவன் கூட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மைய சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இவங்க இப்படி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்ன்னு" சொல்ல, "என்னது காதலிக்கிறீங்களா? எப்பயிலேருந்து காதலிச்சீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல." "சரி, சரி. சின்னஞ்சிறுசுங்க, இள ரத்தம் வேற. இந்தாங்க, எதுவா இருந்தாலும் இத வச்சு பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லி பாட்டி கருப்பு கலர் கவர்ல ஏதோ குடுத்துட்டு போக, என்னடான்னு ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹெல்மெட் தான். அத பார்த்த உடனே இவன் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க, "பாட்டி என்ன குடுத்தாங்க? எங்க என்கிட்ட காட்டுன்னு" சொல்ல, "அது எனக்கு குடுத்தாங்க, உனக்கு குடுக்கலன்னு" சொல்லி ஹீரோ அத ஒளிய வச்சுர்றான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆன்டிக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ 2 பேர் முன்னாடியுமே நடிக்கணும். உனக்காக நான் கொஞ்சம் தான் காசு தருவேன். ஒரு நாளைக்கு ரூ. 150. அதுக்கு மேல என்னால தர முடியாதுப்பா. அதுக்கே என்ன பாடுபடுவேன்னு எனக்கு தான் தெரியும்னு" சொல்லிட்டு இருக்க, "ஏண்டி வெறும் ரூ. 150 தானே எனக்கு மதிப்புன்னு" ஹீரோ கேட்க,
நீ கிளப்ல மேல் மாடலா இருக்க பையன் தானே அப்படின்னு சொல்ல, என்னது மாடலா? என்ன பார்த்தா உனக்கு மாடல் மாரியா இருக்குன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆமா, அப்புறம் எப்படி உனக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சு? ஏதாவது பொண்ணு கூட ஒண்ணா இருக்கும்போது அவ புருஷன் பார்த்திருப்பான். உன்ன போட்டு அதனால தான் மிதிச்சுட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. போதும் போதும் நிப்பாட்டு. நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்க எனக்கு சம்மதம். உன்னால எவ்வளவு முடியுமோ குடுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அவங்க ஆன்டிய தான் காட்டுறாங்க. அவங்க ஆன்டி பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ண பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்ப இவ கிட்ட வந்து, "அவ ஒரு அழகான பையன் கூட சுத்திட்டு இருக்காமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அழகான பையனா? அதுக்குள்ள புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆமா, ஆமா. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாலும் அந்த பையனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க விடக்கூடாது. நம்ம பார்த்த பையனுக்கு தான் அவள கட்டி வைக்கணும்னு சொல்ல, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா. அவ 1000 பாய் ஃப்ரெண்ட கூட்டு வந்தாலும், எல்லா பாய் ஃப்ரெண்டையும் கரெக்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நீங்க யார சொல்றீங்களோ அந்த மாப்பிள்ளைய தான் அவ கட்டிக்குவா. நமக்கு தேவையான வரதட்சணை கிடைச்சிரும்னு இவங்க 2 பேரும் வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ வெஜிடேரியனா சாப்பிடுறா. அது பார்த்தோனே என்ன பார்த்தீங்கன்னா, "ஏன் வெஜ்ஜா சாப்பிட்டுட்டு இருக்க? நான்வெஜ் பிடிக்காதுன்னு சொல்ல, லாஸ்ட்டா தான் சாப்பிடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாசமா எடுத்து குடுத்துட்டு இருக்க. இவளும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் மெசேஜ் அனுப்புறான். "நாளைக்கு நம்ம ஷாப்பிங் சென்டருக்கு அந்த பொண்ண கூட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வாயேன். நம்ம 2 பேரும் கூஷன் கம்பெனிக்கு ஷாப்பிங் போலாம். அங்க ஒரு மால் கூட இருக்குதுல்ல" அப்படின்னு சொல்ல, "மாலா? அங்க போனா ரொம்ப காசு செலவாகும். அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு பதிலா ரோட்டு கடையில வாங்கிக்கலாம்லன்னு" இவ சொல்ல, "அட்லீஸ்ட் சும்மாவாவது போய் சுத்தி பார்க்கலாம் வான்னு" ஹீரோ சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் நெறைய பொண்ணுங்கள மீட் பண்ணியிருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட இருக்க காச புடுங்கணும்னு தான் பார்ப்பாங்க. முதல் டைம் இவ தான் எனக்கு காசு குடுத்துட்டு இருக்கா. உண்மையாவே இவ கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு தான். நாளைக்கு முடிஞ்சா நான் யாருன்ற உண்மைய உன்கிட்ட சொல்லிருவேன். சொன்னேன்னா, உன் முகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குன்றத நான் பார்த்தே ஆகணும்னு ஹீரோவோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு உங்க அங்கிள தான் காட்டுறாங்க. இப்ப உங்க அங்கிள் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தாத்தாவ பார்க்க தான் வந்திருக்காரு. இப்ப அவர்கிட்ட வந்து, "உங்களோட செல்ல பேரே இப்ப உயிரோட இல்ல. அதுக்கான ரிப்போர்ட் தான் இதுன்னு" சொல்ல, "அவன நீ தானே கொலை பண்ண. உண்மைய சொல்றான்னு" இவர் அழுதுட்டு இருக்க. "நான் ஏன் கொலை பண்ண போறேன்? அவன் செத்து போயிட்டான். அதுதான் உண்மை. இப்ப அவன் செத்ததுக்கு அப்புறம் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வச்சு மொத்தமா எல்லாத்தையும் எனக்கு குடுத்துருங்க. அவன் உயிரோட இல்லன்னு ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். சீக்கிரமா நான் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றேன். அதுல நீங்களும் மறக்காம சைன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக அத பார்த்த உடனே தாத்தா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. இவ்ளோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸ பார்க்குறா. இவன் அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு இந்த ட்ரெஸ்ஸ புடிச்சிருக்கான்னு?" கேட்கிறான். இப்ப இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் அதுல உள்ள பிரைஸ பார்க்குறா. "இந்த மாரி எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வா போய் வேற ட்ரெஸ் வாங்கலாம்ன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ போய் பார்த்துட்டு இரு. என்னோட ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னான். நான் அவன மீட் பண்ணிட்டு வரேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு உள்ள போறான். இப்ப அவன் இப்படி உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ பார்க்க அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன பார்த்த உடனே இவனும் பார்த்தீங்கன்னா, "இந்தா இந்த கிளாஸ ஏதாவது பண்ணி சரி பண்ணி குடுன்னு" சொல்ல, "ஆனா இது ரொம்ப பழைய கிளாஸ் ஆச்சே. சரி பண்ண முடியுமான்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்க. "எவ்ளோ செலவானாலும் பரவால்ல. இத சரி பண்ணி குடுத்துட்டு அடுத்த வேலைய பாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஹீரோக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு, "இந்த ட்ரெஸ் எவ்வளோங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்ட உடனே அந்த கடையில உள்ள பொண்ணு ஒரு மாரி பேசுறா. "அந்த ட்ரெஸ் மேல உன் கைய வைக்காத. கைய வச்சுன்னா அழுக்கா போயிரும். அப்புறம் நீ தான் அதுக்கான பே பண்ணணும்னு" சொல்லி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸும் அந்த கசினும் தான் வராங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா வந்துட்டு இருக்க. இவளோட கசின பார்த்தீங்கன்னா, "இது ரொம்ப காஸ்ட்லியான ஷோரூம் ஆச்சே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உன் பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலையான்னு?" இவ கேட்டுட்டு இருக்க. "என்னது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு?" இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அத பார்த்த உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இவன் மனசுல இன்னும் இவ இருக்கா போல. சொன்ன உடனே எப்படி ஷாக் ஆகுறா பாரு அப்படின்ற மாரி அவ காண்டாயிட்டு இருக்க. "நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு பார்க்க, அந்த கடையில உள்ள பொண்ணு விடமாட்டேங்கிறா. "எங்க போக பார்க்குற? அந்த ட்ரெஸ் அழுக்கா போச்சுல, அதுக்கான பணத்த குடுத்துட்டு போன்னு" சொல்ல, "அந்த ட்ரெஸ்ஸ நான் தொடவே இல்ல. நான் எதுக்கு பணம் குடுக்கணும்? சும்மா பிளாக்மெயில்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் அந்த ட்ரெஸ்ஸ டேமேஜ் பண்ணேன், தொட்டேன்றதுக்கான எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசு. இல்லன்னா வாய மூடிட்டு போன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இங்க இருந்து உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு அந்த கடைக்கார பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "நீங்க இறந்து போயிட்டதா தாத்தா கிட்ட உங்க மாமா ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இதுக்கு மேல விட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவர் தான் சொத்துக்கு வாரிசுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லி தாத்தாவ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு" சொல்ல, "நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஷேர் ஹோல்டர் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகட்டும். அன்னைக்கு இருக்க அந்த ஆளுக்கு" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோயின பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா அவங்க எல்லாரும் ஹீரோயின புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னோட பாய் ஃப்ரெண்ட மயக்கி அவன் கூட ஒண்ணா இருந்தா அவன செட்யூஸ் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். உன்ன மாரி மோசமான பொண்ண பார்த்ததே இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னது கேட்டவுடனே அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க கசின பத்தி தப்பா பேச, அத பார்த்தவுடனே அவளுக்கு கோவம் வந்து ஹீரோயின்
அடிக்கிற மாதிரி வர ஹீரோ வந்து தடுத்துறான். இப்ப அவன் இப்படி தடுத்தவன, யாரா நீ எதுக்கு குறுக்க வரேன்னு அவன் கேட்டுட்டு இருக்க. நான் ரோஷினியோட பாய் ஃப்ரெண்டு, அவளை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்ல, அதை பார்த்தவன அவனுக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்டவங்க கூட நமக்கு என்ன பேச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா ஹீரோவே அடிக்கலான்னு கையவங்க ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து தடுக்கிறான். இப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பார்த்தவொடனே, இந்த ஊரு பிரின்ஸோட அசிஸ்டன்ட், அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி அவன் முடிச்சிட்டு இருக்க. இப்ப அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல, செக்யூரிட்டி ஆளுங்களும் அவங்க 2 பேரையும் கூட்டு போறாங்க. அவங்கள கூட்டு போனதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா, மேடம் இந்த இடத்துல உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது எங்களோட கோஷன் கம்பெனிக்கு சொந்தமான மால் தான். இந்த இடத்துல உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு காம்பன்சேஷன் தரலான்னு இருக்கோம், இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் செக் எடுத்து கொடுக்க, பார்த்தா அதுல 1 மில்லியன் இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இவ்வளவு காசுலாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் இது உங்களுக்காக தான், நீங்க கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவானே இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவன் இப்படி சொன்னவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு தான் நிறைய காசு கிடைச்சிருக்குல, வாங்க ட்ரீட் செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. இப்ப அந்த ஐஸ்கிரீமை ஹீரோ சாப்பிட்ட உடனே, உண்மையாவே இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு, இது வரைக்கும் நான் ஐஸ்கிரீமே சாப்பிட்டதில்ல அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏய் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்க. ஏதோ இருக்கா, ஆளை மண்ணே பாரு, காசு என்ன நீயா கொடுக்குற, நான் தானே கொடுக்குறேன், அப்படின்னா ஜாலியா சாப்பிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா ஹீரோனோட மூக்கு டச் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றத ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, உண்மையாவே நல்லது நம்பவே முடியல, நம்ம பிரின்சிபல்ல இவ்வளவு சேஞ்சா, ஒரு பக்கம் பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவாரு போலியே அப்படின்ற மாதிரி அவன் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு கட் பண்ணா இவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோட ஆளுங்க இவங்க 3 பேரை தூக்கிட்டு வந்து குப்பை தொட்டியில போட, அவளு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் காரணம் அந்த ரோஷினி தான், அவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு இவ காண்டாயிட்டு கத்திட்டு இருக்கா. இப்போ எண்டிங் ஆகுது. எண்டிங் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துறான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எப்படி வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல, இந்த ட்ரெஸ் ரொம்ப நாள் அந்த பொம்மை போட்டிருந்துச்சான், அதனால கழட்டி போட்டாங்க, அதுல இருந்து நான் அதை பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா உண்மையாவே இது எனக்காப்பான்னு கேட்க, ஆமா ஆமா சீக்கிரமா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்ல, சரி நான் சேஞ்ச் பண்றேன், டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி நல்லுன்னு சொல்ல ஹீரோவும் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி திரும்பிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வர, அவளை பார்த்த உடனே இவன் வாயை பொளக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்க, ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க, இப்படி குறுக்குறுன்னு பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்ல இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்த, அதை அப்படி பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கண்ணாடியை சரி பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு இன்னும் சந்தோஷம். எப்படி இந்த கண்ணாடியை சரி பண்ண, என்னால நம்பவே முடியல, இதை பிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சுன்னு சொல்ல, அது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர, இவளோட ட்ரெஸ் டக்குன்னு அவுந்துருது. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட ஜிப்பா அவுந்துருச்சு, ட்ரெஸ்ஸே கலந்து விழுந்துரு போல இருக்குன்னு சொல்ல, இவ இப்படி சொல்றத பார்த்தவொடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவளை கட்டி பிடிச்சிட்டு நான் சரி பண்றேன்னு அவன் இந்த ஜிப்பை போட்டு விட, இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அந்த போன் கால் வந்த உடனே இவ போன் பீஸ போயிடுறான். யாருன்னு பார்த்தா அவ கூட படிச்ச பசங்க தான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியன் இருக்கு, நீ வந்துறேன்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு அதெல்லாம் செட் ஆகுது, நான் வரலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அட பில் எல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், பில்லு இன்னொரு ஆள் பே பண்றாங்களா எல்லாருக்கும், அதனால நீ சாப்பிட வந்தா மட்டும் போதும், எல்லாரும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்ல, நாங்களும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு போறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அங்க போகாம இருக்கிறதா நல்லது, ஒருவேளை உன்னை புள்ளி பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா சரி போறதா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்றாங்க, யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல, ஒருவேளை நீ போற மாதிரி இருந்தா என்னைய கூட்டிட்டு போ, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா வரேன்னு சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டாவா, என் பஸ்ஸை மொத்தமா காலி பண்ணணும்னு நினைக்கிறியா, உனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட சும்மா வேணா வரேன்ப்பா, ஏன்னா நாளைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, அதனாலதான் உன் கூட வர்றதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு காஸ்ட்லியான கார் இவ மேல தண்ணி அடிச்சுட்டு போயிருது. யாருன்னு பார்த்தா இவளோட கசின், அவளோட பாய் ஃப்ரெண்டு தான். இந்த கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு உன்னை கூப்பிட்டதே உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தானே அவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு இவ உள்ள வந்தவன அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, ஏய் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து ஜுவல்லரி வரைக்கும் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்குன்னு அவளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்தவொடனே, ஏய் நீ ரோஷினி தானே, பார்க்கவே அழகா மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவளை பத்தி பேசிட்டு இப்ப அவளோட ட்ரெஸ்ஸை பத்தி தான் கேக்குறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் ஆச்சே, கோஷன் ஷாப்பிங் மால்ல தானே இது இருந்துச்சு,
இது இந்த ஊர்லயே ஒண்ணுதான் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்தது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். என் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான்னு சொல்ல, அத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, "ஏங்க உன் பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவ காட்டுன்னு" சொல்ல, இவளும் ஃபோட்டோவ எடுத்து காட்டுறா. அதுல பார்த்தா ஹீரோ சிக்ஸ் பேக்கோட சூப்பரா இருக்க. "ஏய் பார்க்க உண்மையாவே சூப்பரா இருக்காருடி. ஆனா இவரு பார்க்கறதுக்கு இந்த ஊரோட பிரின்ஸ் மாரியே இருக்காரு. நல்லா பாரு அந்த பையன் தானே இது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இந்த கசின் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்லேருந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஏமாத்துறியான்னு சொல்ல, நான் இதுக்காக ஏமாத்த போறேன். நான் ஒன்னும் ஆன்லைன்ல இருந்துலாம் இமேஜ் எடுக்கல. அது என் பாய் ஃப்ரெண்டோட இமேஜ் தான். அவர பார்த்தா பொறாமையில தான் நீ இப்படி பேசுற போலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோவ டவுன்லோட் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ற. இந்த ஊரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவரோட ஃபோட்டோவ வச்சு சும்மா சீன போட்டுட்டு இருக்கியான்னு இவள பத்தி பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் போக பார்க்க அவங்க எல்லாரும் விட மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த கசின் வந்து இப்படி வழி மறிச்சிட்டு இருக்க. இதுக்காக வழியில குறுக்க நிக்கிற. மறுபடியும் என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறியா? என் பாய் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ணி தான் உன் வலையில விழ வச்சுட்டேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோன்னா அவள பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்துறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு பில்லு நான் தான் குடுக்குறேன். இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. அவள புடிங்கன்னு சொல்ல, இவ கூட படிக்கிற பசங்கள இவள புடிச்சுக்கிறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோயின அறையலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். எப்பவே இப்படி தடுத்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, ஏய் இது உண்மையாவே நம்ம ஊரோட பிரின்ஸ் தான்பா. உண்மையாவே இது இவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவனுக்கும் அதே டவுட் தான். என்னால இத நம்பவே முடியல. அவரு இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. ஆனா இவன் எப்படி உசுரோட வந்திருக்கான் அப்படின்ற மாரி அவன் சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் அப்பா யாருடா? அந்த அளவுக்கு பெரிய ஆளான்னு கேட்க, சிவா குடும்பத்தோட பையனா. பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த கான்ட்ராக்டும் கிடைக்காது. உன் கம்பெனி 0 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் போய் தனியா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி ஃபோன் பேசிட்டு வந்தவன, இவனுக்கு அவனோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி, நம்ம கம்பெனி மொத்தமா திவாலாயிடுச்சு. என்ன காரியம் நான் பண்ணி தொலைச்சு அப்படின்னு சொல்லி அவரு காண்டாயிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐயோ தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என் கம்பெனி திரும்ப கொடுத்துருங்கன்னு இவன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இப்ப அவள பாக்குறான். இப்ப அவள பார்த்த உடனே எல்லாமே ஒன்னால தாண்டின்னு அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு என் வாழ்க்கையே வீணாக்கிட்டேன்னு அவளை பிடிச்சு கண்ணா பின்னா நிறைஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளங்க இருந்து நைஸா கூட்டிட்டு வந்துடுறான். இப்பவே இப்படி கூட்டிட்டு வந்து எங்க போக பாக்குற? அந்த பக்கம் நீ போக வேண்டாம். 2 பேரும் கார்ல போலான்னு சொல்ல, இந்த காஸ்ட்லியான கார் உன்னோட தானே இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதை இவளால நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சிட்டு இருக்க. ஏண்டா இவ்வளவு காஸ்ட்லியான கார் உன்கிட்ட இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த ஊரோட பிரின்ஸ் நீ தானேன்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நெஞ்சில அடிச்சிட்டு இருக்க. நான் உன்னை வேணும்னு உன்கிட்ட மறைக்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட உண்மையை சொல்லலன்னு சொல்ல, வாய மூடு. எவ்வளவு தெரியும் தான் நீ பணக்காரன்றதை மறைச்சு என் கூட ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்திருப்ப. உன்னை சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து காசெல்லாம் வேற புடுங்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை புடிச்சு கொடுத்து 10 மில்லியன் வாங்காம விட மாட்டேன்னு இவன் அந்த நம்பருக்கு போன் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பாத்தீங்கன்னா, அடியே எதுவும் சொல்லாதடி அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்ண. இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஐயோ என்ன பண்ண? என் போனை குடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தர முடியாது. நான் உசுரோட தான் இருக்கேன்ற விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாத. பெரிய பிரச்சனையாயிரும். சொன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ பார்த்தீங்கன்னா, இப்பதான் புரியுது. நீ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன். எல்லாரும் உன்கிட்ட இருந்து சொத்த புடுங்க பார்க்குறாங்க. உனக்கு என்கேஜ்மெண்ட்ல பொண்ணு உன்ன விட்டு ஓடி போயிட்டா. இப்ப இவ்ளோ பிரச்சனை இருக்கிறதுனால நீ தலைமறைவா இருக்க. கரெக்டான்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் ஓகே தான். ஆனா ஃபியான்சிலாம் யாரும் கிடையாது. சும்மா நீ ஏன் கதை கட்டிட்டு இருக்காதன்னு சொல்ல, எத்தன ட்ராமால பார்த்துருக்கேன். எல்லா ட்ராமாலயும் இப்படிதான்ப்பா நடந்துட்டு இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படாத. இந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்ன வெளிய கூட்டு வரேன்னு சொல்ல, என்னடி பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, யாரு பைத்தியம்? நான் உண்மையதான் சொல்றேன். எல்லா ட்ராமாலயும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதே மாரிதான் உன் ட்ராமாலே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. விட்டா நீ பேசிக்கிட்டே போவ. வாய மூடின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா. உண்மையாவே சொல்லப் போனா நீ என்னோட லக்கி சார்ம் தெரியுமா? உன்னை கூட்டிட்டு போய் கொடுத்தா 10 மில்லியன் தருவாங்க. சரி எனக்கு பணம்லாம் வேணாம். ஆனா நீ எனக்கு காம்பன்சேஷன் குடுத்து தான் ஆகணும்னு சொல்ல, சரி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாருடி. சும்மா வில்லன் மாரி பார்த்துட்டு இருக்காத. எப்போதும் நீ தானே எனக்கு ட்ரீட் வைப்ப. இன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் வான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு ஹோட்டல் வர. இவ்ளோ பாத்தீங்கன்னா நண்டோட ஓட எடுத்து கையில வச்சிட்டு இருக்கா. என்னது நண்டு இத தண்டி இருக்கு? சின்ன நண்டே 150 ரூபா வரும். இது இவ்ளோ பெருசு இருக்கே. இதோட விலை என்னன்னு கேட்க, அப்படியே மல்டிபிள் 20 போட்டுக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து இவ ஷாக் ஆயிரும். ஏண்டா ஒரு நண்டு 2000 ரூபாயா அப்படின்னு சொல்ல, ஆமா இது என்னோட ட்ரீட். உன் இஷ்டப்படி சாப்பிடுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு அங்க உள்ள எல்லாத்தையும் பொளந்து கட்டிட்டு இருக்கா.
இப்ப இவள பாத்தீங்கன்னா, இத சாப்பிட்டு பாருன்னு சொல்லி ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவனும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே, "இது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு மேல எனக்கு சாப்பிட வயித்துல இடமே இல்ல தெரியுமா? இது எல்லாத்தையும் பேக் பண்ணிருங்கன்னு" இவ எடுக்க வர, "ஏய் பேக்கிங்லாம் பண்ணி குடுக்க மாட்டாங்க. சீ ஃபுட்ட பேக் பண்றது நல்ல விஷயம் கிடையாது. இத வச்சிருந்து நாளைக்கு சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் தான்" சொல்லிட்டு இருக்கா. "ஓ! அப்படி ஒரு விஷயம் வேற இருக்கா? சாரிப்பா, எனக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. நான் வாழ்க்கையில இப்ப தான் இந்த மாரி சாப்பாடெல்லாம் சாப்பிடுறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பாவம் இவளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு. நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்ற மாரி ஹீரோ அவள பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்மாள மறுபடியும் வெளுத்து கட்ட ஆரம்பிக்கிறான். "என்னடி மறுபடியும் சாப்பிடுற?" அப்படின்னு சொல்ல, "சாப்பாடு தான் எடுத்துட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதான் இங்கேயே சாப்பிட்டு முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு." இவ வெளுத்து கட்டிட்டு, "என் வயிறு ரொம்ப ரொம்ப ஃபுல்லா இருக்கு. என்னால நடக்க முடியலன்னு" சொல்ல, "சரி வா உன்ன பொறுமையா கூட்டு போறேன்னு" ஹீரோ அவள கைத்தாங்களா தூக்கி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு அங்க உள்ள சிசிடிவிய பார்க்குறான். இப்ப அத பார்த்த உடனே நம்ம 2 பேரும் யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோ கெஸ் பண்ண மாரி இவங்க 2 பேரும் இப்படி வரத அவங்க அங்கிளோட அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீன்னா, இவன் உயிரோட இருக்கான்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன போட்டு தள்ளிருவான். எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சாகணும்னு இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அங்கிளோட அசிஸ்டன்ட்ட பார்க்கறதுக்காக இவன் தான் வந்திருக்கான். இப்ப அவன் வந்து, "நீ யுவான தேடுறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு புதுசா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேற இருக்குன்னு சொல்ல, நான் அவன தான் தேடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு?" இவன் கேட்டுட்டு இருக்க. அவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அவனோட அங்கிள் தான். அந்த அங்கிளுக்கு உண்மையா இருக்க அசிஸ்டன்ட் நீ மட்டும் தான். அதனால தான் உன்ன தேடி வந்தேன்னு சொல்ல, சரி வா 2 பேரும் உட்கார்ந்து பேசலான்னு இவனுங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா மீட் பண்ணிக்கிட்ட விஷயம் ஹீரோக்கு தெரிய வர, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நீ எங்கேயாவது போனா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, "சரி கவலைப்படாத நான் அந்த இடத்த விட்டு போறேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. இங்க பாரு நீ என்னோட கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான். நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ளது டீலிங். மத்தபடி என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ உன்ன கொன்னு போட்டுருவேன்னு" சொல்ல, "அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா மேல பாக்குறா. அட கிறுக்கு பயலே! வாட்டர் ஹீட்டர ஆஃப் பண்ணாம போறான் பாரு! இதனால என்னோட எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமா வந்துரும் போலயேன்னு இவ காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. இந்த சைடு இவனுங்க 2 பேரும் தான் காட்டுறானுங்க. இப்ப அவளோட எக்ஸ பாத்தீங்கன்னா, அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கான்னு சொல்லி, ஹீரோயின் தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ட கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். என்ன தேடி தான் 2 பேரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாத்து, என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக நெறைய வேல பாத்துருக்க போலன்னு சொல்ல, நான் வேணும்னு பண்ணல என்ன மன்னிச்சுங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னோட டெக்ஸ்டைல் கம்பெனி இந்த ஊர்ல எந்த இடத்துலயுமே நடக்காது. மொத்தமா பிளாக் லிஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, ஐயோ பாஸ் நான் உண்மையாவே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட என்ன சொல்றானா, இந்த பிரச்சனைய நீயே சால்வ் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ மேல இடிக்க ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியான்னு சொல்ல, ஆமா. இவரு பெரிய மன்மதரு. இவர கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து, "ஏம்மா கீழ நெறைய பேர் இருந்தாங்களே பாத்தியா?" அப்படின்னு சொல்ல, "இல்லையே பாட்டி. நான் இப்ப தான் குளிச்சுட்டு வரேன். இவர் தான் கீழ போனாரு. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஒரு நிமிஷம் இரு. நான் அந்த தம்பி கூட தனியா பேசணும்னு" பாட்டி ஹீரோவ கூட்டிட்டு வந்து தனியா பேசுறாங்க. "நான் என் கண்ணால பார்த்தேன். நீ ஏதோ கேங்ஸ்டர் மாரி இருக்க. அந்த பசங்க கூடலாம் பேசிட்டு இருந்த. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக நீ ரோஷினி கூட சுத்திட்டு இருக்க? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. தயவு செஞ்சு அவ வாழ்க்கைய கெடுக்கிற மாரி எதுவும் பண்ணாத. அவங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் அவ எவ்ளோ கஷ்டப்படுறான்னு நான் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவ வாழ்க்கையில குண்டு தூக்கி போடுற மாரி எதுவும் பண்ணிறாதன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பாட்டி ஆக்சுவலா அந்த ஊரோட பிரின்ஸ் நான் தான். நான் அவள ரொம்ப காதலிக்கிறேன். அவள நல்லபடியா பார்த்துக்குவேன்னு சொல்ல, ரொம்ப பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னால எப்படி அவள சந்தோஷமா வச்சுக்க முடியும்? அவங்க எல்லாரையும் பார்த்தா கொலைகாரங்க மாரி இருக்கு. நீ வேற செத்து போயிட்டத தானே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "அது ஒரு பெரிய பிரச்சனை பாட்டி. இந்த பிரச்சனைய கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி ரோஷினிய கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன நம்புங்கன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. பாட்டியும் இவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "2 பேரும் பேசி முடிச்சுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பேசி முடிச்சுட்டோம். வா போலான்னு" ஹீரோவ கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, பாட்டி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுதா. எப்படியா இருந்தாலும் நீ ஒரு நாள் இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆகணும்னு சொல்ல, நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் பேசல. நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். உன் ஆசைய எப்படி நிறைவேத்துறது அப்படின்றத பத்தி பேசணும்னு சொல்ல, என்னோட ஆசைய நீ ஏன் நிறைவேத்தணும்? லூசு மாரி பேசாம போய் தூங்குன்னு சொல்லிட்டு, அவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா, முக்கியமான ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல இருக்க. அந்த இடத்துல பிரஸ்காரங்க எல்லாம் லைவ்ல இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, கூஷன் கம்பெனி மொத்தத்தையும் பாத்துக்கிறது யுவானா தான் இருந்தான். ஆனா யுவான் இப்ப உயிரோட இல்ல. அதனால அது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கலான்னு இருக்கேன்னு இவன் பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து, "கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்தவொன்னே அவன பாத்தீங்கன்னா, "அப்ப உங்க கம்பெனிய யார நம்பி ஒப்படைக்க போறீங்க?
பாத்துக்க வேண்டிய ஒரே ஆள் நான் தான். என்கிட்ட குடுக்காம இந்த வயசான காலத்துல நீங்க பாத்துக்க போறீங்களா? இந்தாங்க இதுல சீக்கிரமா சைன் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் தாத்தாவை புடிச்சு மாட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன போட்டு தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் இவரு பாத்திருக்காரு அப்படின்னு சொல்ல அவனோட சொந்த அசிஸ்டண்டே எவிடன்ஸே எடுத்து குடுக்குறான். நம்ம யுவான கொலை பண்ண சொல்லி அங்கிள் தனியா எனக்கு காசு கொடுத்து ஆளுங்களை செட் பண்ணாரு. அதுக்கான கிரிமினல் ரிப்போர்ட் தான் இது. அது மட்டும் இல்லாம இல்லீகலா நிறைய துப்பாக்கியும் வாங்கியிருக்காரு இவரை போட்டு தள்ளுறதுக்காக. அவன் எல்லாத்தையும் எவிடன்ஸோட காட்ட அதை பார்த்தோன்னா அவங்க அங்கிள் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தண்டனை இருக்கு. இவர் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போடுங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவங்க அங்கிள் அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப இவரை புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன். இதுக்கப்புறம் கோஷன் கம்பெனி எல்லாமே என்னோட கண்ட்ரோலுக்கு வரும். யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம்னு சொல்லி ஹீரோ பொறுப்பேத்துக்க அதை பார்த்தா அங்க உள்ள எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. ஏய் பாத்தியா, நம்ம ஊரோட பிரின்ஸ் உயிரோட வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம மொத்த குஷனுக்கும் அவர் தான் பொறுப்பேத்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல் கூட அவரோட தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிறா. இப்பவுல பாத்தீங்கன்னா அவன் அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன தேடி வரமாட்டாள் அப்படின்னு இவ சோகத்தோட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அந்த காலை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ரொம்ப டென்ஷனா கால் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா யாருக்கடா இவ்வளவு டென்ஷனா கால் பண்ற, என்னாச்சு? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியாமே, உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா தாத்தா, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு இவ சொல்ல இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா கம்பெடுத்து அடிக்கிற மாதிரி போக தாத்தா தாத்தா பொறுமையா இருங்க, காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்ல சீக்கிரம் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வராம இருக்கே அதுக்காக தானே அடிக்கிறேன், சீக்கிரமா கால் பண்ணி கூட்டுவான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க தாத்தாக்கு பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி நம்ம பேரனுக்கு மெயின் குடும்பத்தோட பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், ரெண்டு பேரையும் பிளைன் டேட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்ல கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா உன்னோட பாட்டி உனக்காக மெயின் குடும்பத்தோட பொண்ணை பார்த்து வச்சிருக்கா, எனக்காக ஒரே தடவை பிளைன் டேட் மட்டும் போய் பாருடா, நீ போகலன்னா உன் பாட்டியை நான் அடிச்சே கொண்டுருவா, தாத்தாவை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ல சரி விடுங்க அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா வழக்கம் போல பாட்டில் பொறுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவ இப்படி பொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே ஹீரோவை திட்டிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கா. இந்த பணக்காரங்களை நம்பவே கூடாது, அவங்க வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ரொம்ப வேற மழை பெய்யுது, ஒரு ஓரமா நின்றுட்டு போலான்னு இவ வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு அங்க உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல உங்க அத்தையும் உங்க பொண்ணும் நிக்கிறாங்க. இப்ப அந்த கசின் பாத்தீங்கன்னா நீ அந்த பணக்கார கூட தானே சுத்திட்டு இருந்த, அப்புறம் ஏன் வாட்டர் கேன் பொறுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டானா, அவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லி இவ சிரிச்சிட்டு இருக்க. அப்படின்னா ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? ஏய் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நீ பிரேக்கப்க்கு கண்டிப்பா அவர்கிட்ட ஃபீஸ் கேட்கணும். ஏய் அந்த பணக்கார்ட்ட ஏதாவது காசு கேளு, கண்டிப்பா உனக்கு நிறைய பணம் கொடுப்பாரு. இல்லைன்னா அவரை பிளாக்மெயில் பண்ணுன்னு சொல்ல உங்களை மாதிரி நான் உனக்கு காசு பிசாஸ் இல்லை என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப போக பார்க்க அவங்க அத்தை விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க அத்தையை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்ததுக்கு என்ன பிரயோஜனம், ஒழுங்கா காசு வாங்கி கொடுன்னு சொல்ல சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்த்தீங்களா, என்னத்த வளர்த்தீங்க, உங்களோட பழைய துணியை போட்டுக்க தருவீங்க, சாப்பாடு கூட போட மாட்டீங்க, ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பார்ட் டைமா வேலை பார்த்து தான் என்னோட ஃபீஸையே கட்டிட்டு இருக்கேன், அப்படி இருக்கிறப்ப வளர்த்தேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லைன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி மலையில தள்ளி விட்டுறாங்க. இப்ப அவ இப்படி மலையில நினைச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வந்து அவளை கை கொடுத்து தூக்குறான். இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்க. அவங்க அத்தையை பாத்தீங்கன்னா அவளை ஒண்ணு நாங்க தள்ளி விடல, அவ்வளவுதான் கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க கூடாது, இவங்க ரெண்டு பேரையும் புடிச்சிட்டு போங்கடான்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சிட்டு போறாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா உன்னை கூட்டு போலாம் தான் வந்தே வான்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி தூக்கி விட இவ்வளவு எந்திரிக்கிறா. இப்ப இவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலன்னு சொல்ல சொல்லாம கொல்லாம போனவனுக்குலாம் காசு கொடுக்க முடியாது, நம்மளோட கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த 10 மில்லியன் செக் எடுத்து கொடுக்குறான். இதுல உள்ள பணம் உனக்கு தான், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தா இந்த பணம் தர்றதா சொன்னாங்களே, நீ தான் கண்டுபிடிச்சிட்டியே அதனாலதான் இந்த பணம்னு சொல்ல எனக்கு இந்த பணம் எல்லாம் எதுவும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்காவது கூட்டிட்டு போய் ரொம்ப குளிருதுன்னு சொல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு காஃபி மட்டும் தான் கொடுப்பேன், அதுக்கு மேல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல சரி போலாம் வான்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ ஹீரோக்காக டீ போட்டு கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் உனக்காக சமைக்கிறேன்னு ஹீரோ சொல்ல எடுத்து நீ சமைக்கிறியா, உனக்கு சமைக்க கூட தெரியுமான்னு இவ கேட்க ஆமா ஆமா நீ போய் ரெஸ்ட் எடு, சாப்பாடு எப்படி ரெடி பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி ஹீரோனோட ஆளுங்களுக்கு மெசேஜ் அனுப்பி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்ல அவனுங்களே எடுத்துட்டு வர்றானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு,
இவ சாப்பாட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இதுல லைட்டா ஆல்கஹால் கலந்திருக்க மாரி இருக்கு. என்னன்னே தெரியலன்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவளோட முகமே மாறி போயிருது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, சரக்கடிச்ச மாரி பேச ஆரம்பிக்கிறா. இப்ப அவ டக்குனு ஹீரோ கிட்ட, "இதுல ஏதாவது ட்ரிங்க்ஸ் கலந்திருக்கியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு" சொல்ல, ஆமா. ஸ்ட்ராங்கா 2 பாட்டில் ஒயின் ஆட் பண்ணியிருக்கதா சொன்னாங்கன்னு சொல்ல, இவனுக்கு 2 பாட்டில் அனு இவன் மயக்கம் போட்டு விழ, "ஏய் என்னடி ஆச்சு? எந்திரிடின்னு" ஹீரோவ தூக்கி உட்கார வைக்க, பார்த்தா அவ முகமே சிவந்து போயிருக்கு. இப்ப அவன் ஹீரோயின தொட்டு பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு ஃபீவர்லாம் இல்ல. ஃபீவரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் என் மூஞ்சி சிவந்து போச்சுன்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சுட்டு, "பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு" இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, "நான் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சு தான் கிஸ் பண்றியான்னு?" கேட்க, "ஆமா தெரிஞ்சு தான் கிஸ் பண்றேன்னு" இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுடின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க இவ ஹீரோ கூட தான் ஒன்னா பெட்ல படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு, இவன் கூட இப்படி ஒன்னா இருந்தேன் ஒன்னும் புரியலையேன்னு இவன் நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப என்ன பண்றது? இவனுக்கு காம்பன்சேஷனா ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, இதுல உள்ள பணம் உனக்கு தான் அப்படின்னு இவ ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு அவளோட பர்ஸ் எடுக்க, பார்த்தா அதுல 10 ரூபாய் தான் இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த பணம் எனக்கு பத்தாதே அப்படின்னு நேத்து ஹீரோ செக் கொடுத்தா இல்லையா, அந்த செக்க பாக்குறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த செக்ல சைன் போட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பன்னிக்குட்டிய வரைஞ்சு வச்சுட்டு, "ஏய் இந்த செக் உனக்காக தான்" அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவ அவளோட வேலைக்கு கிளம்பி வந்துட, ஹீரோவ எழுதி வச்ச லெட்டரை பாக்குறான். அதை பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு, இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு, எனக்கே காசு கொடுத்துட்டு போறா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப அவ இடுப்புல கை வச்சுட்டு வந்துட்டு இருக்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கேட்க, ஒண்ணும் இல்ல, பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டேனா, அதான் இடுப்புல லைட்டா அடிபட்டுருச்சுன்னு இவ சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. அவங்களும் அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இந்த ஹோட்டலோட ஓனர் யுவான் வரப்போறாரு. அவர வெல்கம் பண்றதுக்காக நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணும்னு" சொல்ல, "என்னது அவன் வரப்போறானா?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. பார்த்தா இவ ஷாக் ஆகுறதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோன்னே அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய் பொளந்துட்டு இருக்க. இவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, "லெட்டர்ல ஒரு பொம்மை வரைஞ்சு கொடுத்தியே, அந்த பொம்மை உன்னை விட ரொம்ப கியூட்டா இருக்குன்னு" சொல்ல, அதை பார்த்து இவ கோவமாயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு லேடி தான் வராங்க. இந்த லேடி தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. அவளை விட்டுட்டு ஓடி போனவங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா அதே ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோயின் அவங்கள பாத்துடுறான். இப்ப இவங்கள பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு சொல்ல, இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "யார பார்த்து அம்மான்னு சொல்ற? பார்த்தா ஒழுங்கா நடந்துக்க, இல்லைன்னா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனோ, இவங்க என்னோட அம்மா இல்லையா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் மென் குடும்பத்தோட பொண்ணு. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, என் வீட்ல ஒரு வேலைக்காரி இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவளை அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவா. எங்க அப்பாக்கு அவ மிஸ்டர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க தான் வராங்க. இப்ப இவங்கள பார்த்த உடனே, "என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரி மட்டும்தான். ஒழுங்கா நடந்துக்கலன்னா அந்த பணக்கார வாழ்க்கை உனக்கு இருக்காது. உன்னை துரத்தி விட்டுருவேன்னு" சொல்லி மிரட்டிட்டு இருக்க. "நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, உன்கிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவள பாத்தீங்கன்னா, "எனக்கும் இவனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு" அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தான் அவங்க ரூமை கிளீன் பண்றதுக்காக வரா. இப்ப அவங்க ரூம் கதவை இவ வந்து தட்ட, அவங்க அம்மா தான் ஓபன் பண்றாங்க. இப்ப அவள பார்த்தவொன்னே அவங்க ஷாக் ஆயிட்டு ஹீரோயினை தனியா கூட்டு வர, இவள பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சும்மா நடிச்சிட்டு இருக்காத. நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்றத செக் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்னோட பணக்கார வாழ்க்கை என்னை விட்டு போயிடும். உனக்கு என்ன வேணும்? இதுக்காக என்னை சுத்தி வந்துட்டு இருக்க. சும்மா என்ன அம்மான்னு கூப்பிட்டு என் மான மரியாதை போற மாதிரி நடந்துக்காதன்னு" சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே சின்ன வயசுல நடந்ததுதான் யோசிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினை நடு ரோட்ல விட்டுட்டு பணக்காரன் கூட கார்ல ஏறி வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, "உங்க அப்பா பெரிய பணக்காரன்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன கல்யாணம் பண்ணி நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கைய கெடுத்துறாத. இந்தா இந்த கார்டுல பணம் இருக்கு. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. என் முன்னாடி வராதன்னு சொல்ல, எனக்கு நீயும் வேணாம், உன்னோட பணமும் வேணாம் போடின்னு சொல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா கார்ட தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அத பார்த்தோனே இவள பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இந்த மாரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு கிடைக்காமயே இருந்திருக்கலான்னு இவ அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ வந்து, "ஏன் அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன பார்த்த உடனே இவ கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்க. "இப்ப நீ என்னன்னு சொல்றியா? இல்ல நானே கண்டுபிடிக்கவான்னு?" ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன காயப்படுத்தினது என்னோட அம்மா தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தேன். ஏன்டா பார்த்தோம் ஆயி போச்சுன்னு" இவ அழுதுட்டு இருக்க. இவன் இப்படி அழுகிறத பார்த்த உடனே இவனு பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்குன்னு நான் இருக்கேன். அந்த விஷயத்த மறந்துறாதன்னு" சொல்ல, "என்னது நீ இருக்கியான்னு?" இவ கேட்கிறா. "ஆமா, புருஷனா இருக்கும்போது நீ எதுக்கு மத்தவங்கள நினைச்சு அழுகுற? என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்ட. ஆக்சுவலா உன் கூட ஒண்ணா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு" சொல்ல, "எனக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்பன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டு தானே ஆகணும்னு அவள கிஸ் பண்ணலான்னு வர,
ஹீரோக்கும் அவங்க தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி பிளைண்ட் டேட்டுக்கு வாடான்னு சொல்ல, தாத்தா ஆல்ரெடி நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த விஷயத்த பத்தி பாட்டி கிட்ட நானே வந்து பேசுறேன். நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி, இவன் ஃபோன கட் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, "என்ன கல்யாணம் பண்ணிக்க. உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன். நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா உனக்கு ஃபியான்சி இருக்குன்னு பேசிக்கிறாங்கன்னு" இவ சொல்ல, அவ ஒண்ணும் ஃபியான்சிலாம் கிடையாது. நான் விருப்பப்பட்டதா ஃபியான்சி. எனக்கு அந்த பொண்ணு மேலலாம் எந்த விருப்பமும் இல்ல. எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, இவ சொல்றத இவளால நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு, அவன் அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு போறானா அப்படின்ற மாரி இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள பாத்து முடிச்சதுக்கு அப்புறம், அந்த பொண்ண பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து, "எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு போக, அத பாத்த உடனே இவ பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட ஹோட்டலுக்கு ஒரு பணக்கார லேடி தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களும் ஹீரோக்கு பாட்டி மாரி தான் வேணும். ஆனா கொஞ்சம் தூரத்து சொந்தம். இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, ஒரு பட்லர் கூட இந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின தான் வர சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க கோவப்படாதீங்க. உங்கள கோவப்படுத்துற மாரி ஏதாவது நடந்துக்கிட்டாங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லி இவ ரொம்ப பொலைட்டா பேசிட்டு இருக்கா. பாட்டிக்கு இவள பார்த்த உடனே புடிச்சு போச்சு. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, "ஏம்மா நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க?" அப்படின்னு சொல்ல, "நான் கொய்ட்டால இருந்து வந்திருக்கேன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. "அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கியா? உன்னோட அம்மா, அப்பா என்ன பண்றாங்கன்னு?" பாட்டி கேட்டுட்டு இருக்கா. "என்னோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா கிட்ட காசு இல்லன்றதுனால. அதனால நான் என்னோட ஃபேமிலிய பத்தி வெளிய சொல்றது இல்லன்னு" சொல்ல, "சரி, சரி இருக்கட்டும்மா. என்ன மன்னிச்சிடு. உன் ஃபேமிலிய பத்தி கேட்டது என்னோட தப்பு தான். உங்க அப்பா ஃபோட்டோ வச்சிருக்கியான்னு?" இவங்க கேட்டுட்டு இருக்க. "ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனா எதுல இருக்குன்னு தெரியலன்னு" இவ தேடிட்டு இருக்கும்போது, இந்த சைடு பாட்டிக்கு முக்கியமான ஃபோன் கால் வர, அவங்கள பாத்தீங்கன்னா, "சரிம்மா நான் உன்ன இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்னு" சொல்லி அவங்க ஹீரோவ பாக்க வந்துடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் எடுத்து குடுத்து, "இது உன்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காகடான்னு" சொல்ல, ஆனா பாட்டி எனக்கு அந்த பொண்ண கட்டிக்க விருப்பம் இல்ல. நான் வேற ஒரு பொண்ண காதலிக்கிறேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, "என்னடா இப்படி சொல்றேன்னு" இவங்க கேக்குறாங்க. "ஆமா, தாத்தா கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இன்னும் பாட்டிய மட்டும் தான் சமாதானப்படுத்தணும். நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட் தானே. எப்படியாவது பேசி சமாதானம் வாங்கி குடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்கேன். "அப்படின்னா அந்த நெக்லஸ நீ யார்கிட்ட குடுக்க ஆசைப்படுறியோ தாராளமா குடு. அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சிருக்கியான்னு" கேட்க ஹீரோவும் ஹீரோயினோட ஃபோட்டோவ எடுத்து காட்டுறான். அத பார்த்த உடனே இவங்கள பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணா? பார்க்கவே சூப்பரா இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ண தான் சூஸ் பண்ணியிருக்கன்னு" சொல்ல, "உங்களுக்கு இல்ல தெரியுமான்னு?" ஹீரோ கேட்க, "அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு, இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா மிங் ஃபேமிலிக்கு கால் பண்ணி, "இங்க பாருங்க யுவானுக்கும் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையாம். அதனால இதுக்கப்புறம் இந்த கல்யாண பேச்ச எடுக்காம இருக்கிறதா நல்லதுன்னு" சொல்லி இவங்க ஃபோன கட் பண்ண, இந்த சைடு இவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. "நீ எதுக்கு கவலைப்படாத. எப்படியாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு" அப்படின்னு அவங்கவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கல்யாண அக்ரீமெண்ட் எடுத்துட்டு வந்து இவ கிட்ட குடுக்குறான். "நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட ஒண்ணா சேர்ந்து வாழணும். அதுக்கான அக்ரீமெண்ட் தான் இதுன்னு" சொல்லி குடுக்க, அத பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கழுத்துல நெக்லஸ போட்டு விட்டு, "என் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறவள அத போட்டுக்கணும். ஆக்சுவலா இது என்னோட இன்னொரு பாட்டி குடுத்த கிஃப்ட். அவங்க எனக்கு தூரத்து சொந்தம் வேணும். இதுக்கப்புறம் இது உன்கிட்ட தான் இருக்கணும்னு" சொல்ல இவ்வளவு சந்தோஷமா போட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இந்த நெக்லஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவள அங்க நடக்கிற பார்ட்டிக்கு பட்லரா கூப்பிட, பார்த்தா அந்த பாட்டி கூட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளோட அம்மா, அந்த பொண்ணுன்னு எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "இவ எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் உள்ள வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி சர்வ் பண்றத அந்த பொண்ணு பார்த்த உடனே, ஒழுங்கா சர்வ் கூட பண்ண தெரியாதுன்னு ஒயின ஹீரோயின் மேல ஊத்தி விட, அது அவ மேல ஊத்திருது. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, அவளோட செயின்லாம் எடுத்து வெளிய போட்டு, அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்க. "இந்த ரூபி நெக்லஸ் எப்படி உன்கிட்ட? இது மென் குடும்பத்துக்கு சொந்தமானதாச்சேன்னு" அங்க உள்ள பொண்ணுங்க சொல்ல, அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "இந்த நெக்லஸ எங்கருந்து திருடுன? இது பணக்கார குடும்பத்துக்கு சொந்தமானது. ஒழுங்கா அத கழட்டுன்னு" சொல்ல, "நான் ஒண்ணும் இத திருடலங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் என்கிட்ட குடுத்தாரு. ஒழுங்கா விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்றத அங்க உள்ள யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "அந்த நெக்லஸ் எனக்கு சொந்தம். ஒழுங்கா குடுத்துட்டு போறது தான் நல்லதுன்னு" சொல்ல, "இது என்னோட நெக்லஸ். நான் யாருக்காகவும் குடுக்க மாட்டேன்னு" இவ சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, "அதான் கார்டு குடுத்தேல்ல, அப்புறம் என்னடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு தான் புதுசா பொண்ணு வந்திருக்காளே, அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அதோட நிப்பாட்டிக்கங்க. என் வாழ்க்கையில குறுக்க வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு" சொல்ல, "அப்படின்னா இவ தான் உன்னோட அம்மாவா? ஒரு திருடிக்கு தான் நீ அம்மாவா இருந்திருக்கியான்னு" அவங்க அம்மாவ பத்தி பேச, "அவ பேசுறத நம்பாதீங்க. அவ சும்மா ஏமாத்திட்டு இருக்கான்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "உங்க 2 பேருக்கும் நல்ல படத்த கத்து குடுத்தே தீருவேன். அவ கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ கழட்டுங்கன்னு" சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின புடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியான்னு?" கேட்க, "நல்லா தான் இருக்கேன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அதான் அவளோட நெக்லஸ்ன்னு சொல்றால. அப்புறம் எதுக்கு அந்த நெக்லஸ கழட்டுறன்னு" சொல்ல, அவ ஒரு வெயிட்டர். வெயிட்டர் கிட்ட எப்படி இந்த மாரி காஸ்ட்லியான நெக்லஸ்ன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவ வெயிட்டரா இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி. ஃபியூச்சர்ல என் குழந்தைக்கு அம்மா ஆக போறது அவ
அவதான், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதும் அவதான்னு சொல்ல, அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபியான்சியோட பாட்டியே வராங்க. அவங்க பாட்டிய பார்த்த உடனே அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாட்டி, இவளோட அம்மா என்னோட அப்பாவ செடியூஸ் பண்ணா. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர செடியூஸ் பண்றான். குடும்பமே சரியான மானங்கெட்ட குடும்பம்ன்னு சொல்லிட்டு இருக்க." இவங்க இப்படி சொன்னது கேட்ட உடனே அந்த பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏண்டி உன்னோட பேரு செங்கிலியா? நீ தானே என் பையன காதலிச்சு அவன கூட்டிட்டு ஓடி போன. என்னடி பண்ண என் பையன அவள புடிச்சு அரைஞ்சிட்டு இருக்க." அத பார்த்த உடனே இவங்கள பாத்தீங்கன்னா, "அந்த பிச்சைக்காரன் உங்களோட பையனா? அவன்கிட்ட எதுவுமே இல்லையே. ஆனா அவனோட பேருக்கு முன்னாடி யூன்ற பேர் வரும். அப்படின்னா அவன் உண்மையாவே உங்க பையனான்னு சொல்ல." இப்ப அவங்க இப்படி ஷாக் ஆயிட்டு கேட்க, பாட்டி அவங்களுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "வாய மூடு. என் பையன காதலிச்சு கூட்டிட்டு போனியே, ஒழுங்காவாது வாழ்ந்தியா? அவன விட்டுட்டு இன்னொருத்தன் கூட வந்துட்ட. நீ எல்லாம் மனுஷியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க." அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் பாட்டியும் ஒண்ணா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவ எடுத்து காட்ட, அதுல பாட்டியோட ஃபேஸ் மட்டும் சரியா தெரியல. "பாட்டி, இந்த ஃபோட்டோல இருக்கிறது உங்க பையனான்னு?" கேட்க, "ஆமாம்மா, அவன் என்னோட பையன் தான். நீ என்னோட பேத்தி தானே? நான் உன்ன தான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன். கடைசியா உன்ன கண்டுபிடிச்சுட்டேன்னு" சொன்ன. அத பார்த்த இவளால நம்பவே முடியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ஆனா பாட்டி, அப்பா அப்பா உயிரோட இல்ல. அவரு இறந்து போயிட்டாருன்னு" சொல்ல, அத பார்த்தோன்னா அவங்க ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி இப்படி அழுகுறத பார்த்த உடனே, இவ்ள பார்த்தீங்கன்னா பாட்டிய சமாதானப்படுத்திட்டு இருக்கா. "பாட்டி, எதுக்கு கவலைப்படாதீங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியத பார்க்கலாம்ன்னு" சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த சைடு அவங்கள பார்த்தீங்கன்னா, பூஷன் குடும்பத்துக்கு என் பேத்தி தான் மருமகளா வரணும்னு நெனச்சேன். ஆனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேத்தியும் மருமகளா வரலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான்னு சொல்ல, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "எங்க பாருங்க, உங்க பேரன் யுவான் ஒரு வேளை என் பேத்திய ஒழுங்கா நடத்தலன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்த சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "அதெல்லாம் நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவள கூட்டிட்டு ரூமுக்கு தான் வரான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, இவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, ஜஸ்ட் ஒன் நைட் தான் இங்க ஸ்டே பண்ண போறோம். அந்த ஒன் நைட்டும் இப்படிதான் இருக்கணுமான்னு கேட்க, நல்ல சான்ஸ் கிடைக்கும்போது மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னு அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, பிரஸ்காரங்க முன்னாடி இவ்ள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின இன்ட்ரோ குடுக்க, அவங்களும் அது எல்லாத்தையும் ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்காவும் பெர்சனலா ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு இருக்க, ஹீரோயினும் அதுக்கான ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, எப்படி 2 பேரும் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட காதல் கதைய பத்தி பேச, இவங்களும் அதுக்கான ஆன்சர்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு என் பொண்டாட்டியும் சம்மதம் சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஜாலியா இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.